ஹாய், கீரையில் கூட்டு செஞ்சுருப்பீங்க, பொரியல் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி தொக்கு செஞ்சுருப்பீங்களா? கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாலக்கீரை தொக்கு தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டு உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி மிளகா பொடி வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு மிக்சி பவுலில் மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி போட்டு நல்லா பச்சையாகவே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸ் பேஸ்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கணும். இந்த பேஸ்ட்டை அரைக்கும் போது நல்ல ஸ்மெல்லாக அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் நார்மலாகவே டக்குன்னு வதக்கிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து சட்னியாக கூட சாப்பிடலாம். பட் இன்னும் டேஸ்ட் கூட கொடுக்கலாம். நம்ம குட்டீஸ் எல்லாத்துக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்றக்காக நான் வந்து இன்றைக்கி பாலக்கீரை வந்து எடுத்திருக்கேன். அதை 2 கட்டு எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு ஜீரகமும் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. கீரையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ஏன் சாப்பாட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு சைடிஷே கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இது நல்லா வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கீரையை போட்டு நல்லா வேக விட்டுருங்க. கீரை வேக வைக்கும்போது மூடி போட்டு யாருமே வேக வைக்க வேணாம். நம்ம வந்து ஓப்பன் ஸ்பேஸாகவே வச்சு வேக வைங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. கீரையில் வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இது எல்லாமே ஒன்று கிளறி விட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்மளுடைய கீரை தொக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். இது வந்து புளி போட்டிருக்கனால அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. ஸோ நீங்கள் ஆஃபீஸு, ஸ்கூலுக்கு, லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் பேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பேக் பண்ணி கொடுத்துடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி மில்லட் தோசை கூட தான் சர்வ் பண்ணியிருந்தேன். அடிப்பொலியாக இருந்துச்சு. நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.